ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்லேயே எப்படி மஞ்சள் தூள் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொங்கலுக்கு வாங்கினா மஞ்சள் கிழங்கு வீட்டில் இருந்ததுங்க, இந்த அளவுக்கு இருந்தது. இதை வந்து 4 or 5 டைம்ஸ் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, எனக்கு நிறைய மண் இருக்கும். ஸோ அந்த தண்ணி கீழே ஊற்றாத நம்ம செடிகளுக்கு ஊற்றினோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வளரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நான் மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமாக இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் வந்து தொண்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு. ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேகும் போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக மஞ்சள் வாசம் சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் அமேசிங்காக இருந்தது. ஸோ வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து ஒரு கம்பி வச்சு குத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே இறங்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு கட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வேகணும். இதே வந்து நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திங்கன்னா ஒரு 1/2 hour அளவு கூட நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஈஸியாக கட் ஆகுது. பார்க்கும்போது நல்லா வெந்தது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா வந்து நான் வந்து என்ன பண்ணேன், நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேங்க. பட் வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா பாருங்கள், ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு வந்திருக்கு. இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கும் போது சின்னது வந்து சீக்கிரம் காஞ்சிடும், பெருசு வந்து சீக்கிரம் காயாது. ஸோ அதனால் வந்து சரி இந்த மாதிரி கிரேட்டர் எடுத்து வந்து நல்லா கேரட் துருவுற மாதிரி துருவிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஏன் அது கட் பண்ணி எடுத்துருக்கலாம், அது வந்து லேட் ஆகும். துருவி எடுத்தால் டக்குன்னு வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிரும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேங்க. இல்லாட்டினா நம்ம வெயிலில் காய வைக்கிற டேஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி கம்மியாக தானே இருக்குது, துருவிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த துருவும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு வந்ததுங்க. பாருங்கள், 2 பிளேட்டு இந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் சில்வர் பிளேட்டு, அப்புறம் அந்த ரைஸ்க்கு அரிசி பேக் வரும் இல்லைங்களா, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி, அதில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். கிளாத்தில் காய வச்சிங்க அப்படின்னா அந்த மஞ்சளோட வந்து கலர் வந்து கிளாத்லேயே ஒட்டிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை மாதிரி வந்து காய வைக்க மறக்காதீங்க. ஸோ நான் வந்து ஒரு 4 or 5 days வந்து நல்லா வெயில் அடிச்சனால நான் எனக்கு அந்த அளவுக்கே போதும். 5 days அளவுக்கு நான் காய வச்சுட்டு கம்மியாக குவான்டிட்டி இருந்தனால வீட்டிலே மிக்சிலே நல்லா அரைச்சிட்டேங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜலிச்சு எடுத்து திரும்ப வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வீட்லேயே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து கிடச்சிது. ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் கிடச்சிது. என்ன இருந்தாலும் நம்ம வீட்லேயே தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட ஹாப்பியே வேறு லெவல் தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த பிரீதா சமையல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாக் அண்ட் சமையலோடு சந்திக்கிறேன். Bye from Preeta Samil. Bye. Take care.